ஒன்று வேணும், ஒரு லிட்ரு நல்ல எண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கின்னு கதவை தாளிட்டு உள்ளே போயிடுறாங்க. தன்னுடைய மகனான அந்த பாலகனை, பாவாடனை, சின்ன குழந்தைய அந்த பாலகனை வெளியில் காவல் வச்சுட்டு அன்னை உள்ளே போயிட்டு கதவை தாளிட்டு இருக்காங்க. தன்னுடைய கையில் இருந்த எலுமிச்சங்கனியான வீரபத்ரனை உருவத்தை மாற்றி கூட வச்சுக்கிறாங்க. வச்சுக்கின்னு அன்னை எப்படி உருவம் எடுக்கிறாங்கன்னா, அகோர காளி உருவம் எடுத்து பயங்கரமாக வெறி பிடிச்ச பேய் உருவம் எடுக்கிறாங்க. எடுத்து பேச்சியம்மனா உருவம் எடுத்து 16 கைகளோட பேச்சியம்மன் ஒரு வடிவம் எடுத்து அந்த பெண்ணுடைய உடலை எடுத்து மடியில் வச்சு வயிற்றை கிழிச்சு குடலை மாலையாக போட்டுக்கிறாங்க. குடலை மாலை போட்டு அவள் வயிற்றிருந்த அந்த குழந்தைய தான் கையில் ஏந்தி அந்த குழந்தை பிறக்காத வண்ணம் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடலை மாலை போட்டு பயங்கரமாக வெறியோட ஆட்டம் ஆடுறாங்க அன்னை பேச்சியம்மா.